ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட நட்சத்திர சீரிஸினுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பூராடம் நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அத பத்தி பேசுறதுக்காக லாவண்யா மேடம் வந்திருக்காங்க. நான் சாந்தினி. லாவண்யா பேசுவாங்களா? ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆம், பூராட நட்சத்திரத்தோட சின்னம் வந்து யானையின் தந்தம். பூராடமும் உத்திராடமும் ஒரு ஜோடி நட்சத்திரம். அதனால ஒரே சிம்பிள இது ஷேர் பண்ணிக்குது. அப்போ அதான் சில சில மாற்றங்களோட ஷேர் பண்ணிக்குது. பூராடம் வந்து யானையின் தந்தம். மற்றொரு சின்னம் வந்து சிறிய விசிறி. இந்த நட்சத்திரத்தோட மரம் வந்து சீதா அசோக மரம். அசோகவனத்துல சீதை உட்கார்ந்துருக்கும்போது இருந்த மரம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் சீதா அசோக மரம். அந்த சீதா அசோக மரம் இதோட மரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த நட்சத்திரத்தோட தேவதை வந்து அபஸ். அப்படி இல்லைன்னா வருணி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா வருணனோட மனைவி. அப்ப அதே வருணன் தான் இந்த நட்சத்திரத்தோட தெய்வமாகவும் இருக்கிறாரு. ஓகே. ஸோ நேயர்களுக்கு நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமும் பேசும்போது அதனுடைய ஆரம்பத்துல இந்த தெய்வங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்ம இங்க பார்த்தோம் வருணன், வருணனுடைய மனைவி அபஸ். இவங்க தான் வந்து தெய்வமாவும், தேவதையாவும் இருக்காங்க. இந்த வருணன் அப்படின்னாலே வந்து மழையினால வரக்கூடிய அந்த தண்ணீர் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ தண்ணீரின் தன்மைகள் அபஸ்கிறதும் வந்து வருணி. 2மே வந்து தண்ணீரும், தண்ணீரினுடைய சுத்தப்படுத்தும் தன்மையையும் சொல்றது தான் இது. வருணன் தண்ணீர்னா, ஆ அபஸ்கிறது வந்து சுத்தப்படுத்தும் தண்ணீருடைய சுத்தப்படுத்தும் தன்மை. இதுதான் வந்து தெய்வம், தேவதை அப்படிங்கிற கான்செப்ட்ல இப்ப நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம முன்னாடி நட்சத்திரத்துக்கு போவோம். நேத்து ஐ மீன் முன்னாடி வந்து மூல நட்சத்திரம் பத்தி பார்த்தோம் இல்லையா? மூல நட்சத்திரத்துல என்ன பண்ணோம்? ரொம்ப ஆழத்துக்கு போய் உள்ள இருந்த அடிவண்டல்களா இருந்த அ நம்மளுடைய உணர்வுகள், நினைவுகள், ஞாபகங்கள் இது எல்லாத்தையும் இங்க எடுத்து நம்மளுடைய பயங்கள தாண்டி அத வந்து ரிமூவ் பண்ற வேலைய வந்து ஒரு ப்ராசஸா பண்ணோம். எந்த ஒண்ணையும் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அத கழுவி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டா இருக்குது. அது கழுவி எடுக்கிறதுங்கிறது வந்து என்ன அர்த்தம்னா, வாட்டர்னாலே மெமரிய ஹோல்ட் பண்ணக்கூடியது. அப்போ ஒரு இடத்துல நம்ம தண்ணீய பயன்படுத்துறோம் அப்படின்னாலே, அந்த இடம் அந்த ஞாபகங்கள எடுத்து வச்சுக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல மூல நட்சத்திரத்தின் மூலமா ரிமூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள் போனாலும், இந்த இருக்கிற விஷயங்கள வந்து தேர்ந்து எடுத்து ஞாபகமா வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த பூராட நட்சத்திரம். வேண்டாததெல்லாம் களையப்பட்டு விட்டு, வேண்டிய விஷயங்கள் மட்டும் அந்த தண்ணீரில மெமரியாக ஸ்டோர் பண்ணப்படுகிறது. அத பண்றது தான் இந்த தண்ணீரினுடைய செயல். இது சுத்தப்படுத்தி இந்த மெமரிய எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு செயல். இப்படி வச்சுக்கிறதன் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான மெமரி ஸ்டோர் ஆயிடும். அந்த மெமரிய வச்சுக்கிட்டு தான் வந்து இது ஒரு அ நம்ம தனுசு ராசி வந்து அ வ நெருப்பு ராசி அப்படின்றது தெரியும். 2வது அது அம் லட்சியம் உள்ளது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த லட்சியத்தை உருவாக்குறதுக்கான ஒரு லட்சியம் நமக்கு வேணும்னாலே, அதுக்கு நமக்கு ஒரு அ எத பத்தி அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். அந்த எண்ணத்த தான் வந்து நம்ம அ மேஷம் முதல் விருச்சிகம் வரை வாழ்ந்து முடித்த அந்த எண்ணங்கள்ல இருந்து வேண்டாதத ரிமூவ் பண்ணிட்டு, வேண்டியத மட்டும் எடுத்து ஒரு லட்சியமா உருவாக்கி, இந்த தண்ணீர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு, நம்ம லட்சியத்தோட பயணம் வந்து துவங்குது. இத சொல்றது பூராட நட்சத்திரம். ரொம்ப அழகா விளக்குனீங்க சாமி. இப்போ இந்த நட்சத்திரம் வந்துட்டு அம் தண்ணீர பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம எந்த ஒரு செயல் செய்யறதாக இருந்தாலும் ஒரு டீடாக்சிஃபிகேஷன்னு சொல்றோம். இல்லைங்களா? அப்போ இந்த டீடாக்சிஃபிகேஷன பத்தி பேசுறது தான் இந்த நட்சத்திரம். அதனால இதற்கான தன்மையை சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தா, அவங்க தன்னை தானே சுத்தப்படுத்திக்குவாங்க. ஸோ இது வந்து அடுத்தவங்கள சுத்தப்படுத்துறதுங்கிறது அடுத்த விஷயம். ஆனா தன்னை தானே அவங்க வந்துட்டு எப்பவுமே சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நெறைய நேரம் குளிப்பாங்கன்னு சொல்லலாம். இல்ல நெறைய நேரம் தண்ணீரோடையே சம் அ தன்னை தன்னை சம்மந்தப்பட்டிருப்பாங்க. சமயந்தப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் போறதாகட்டும்,
இல்ல தண்ணீர் அக்வாட்டிக் வேலைகள் இல்ல அங்க அதுல நீந்துறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? டீப் டைவிங் அப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே இந்த நட்சத்திரத்தோட சம்மந்தப்படும். நீங்க இப்ப சொல்லும்போது ஞாபகம் வருது. அதாவது வந்து ஞாபகம் வரதில்ல. இதோட தான் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். என்னோட மகனுக்கு வந்து பூராடத்துல சொந்தரங்க இருக்கு. அவரு சின்ன வயசுலேருந்து தண்ணினா அவ்ளோ விருப்பம். வாட்டர் பாடி எங்க பார்த்தாலும் அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது அவ்ளோ விருப்பம். அதனால சரி ஒரு வேள அக்வாட்டிக் சயன்ஸ் படிப்பான். அந்த மாரி ஏதாவது படிப்பாங்க அப்படின்னு கூட நாங்க யோசிச்சது உண்டு. அந்த அளவுக்கு வந்து தண்ணினா அப்படி. பிடிக்கும். சூப்பருங்க. அப்போ இந்த அ தண்ணீர் இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த தண்ணீர் வந்து அ இந்த வருணிங்கிறவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. நம்ம ம் அ ஆயில்ய நட்சத்திர வீடியோல சாந்தினி சொல்லியிருப்பாங்க. சமுத்திர மந்தன் கடையறத பத்தி. அப்ப நெறைய தேவதைகள் வெளியில வந்தாங்க இல்லைங்களா? கடைஞ்சதுல. அப்போ அதுல 4 பெண் தேவதைகள் வராங்க. அந்த 4 பெண் தேவதைகள்ல ஒருத்தர் தான் இந்த வருணி. வருணி வந்தபோது, இவர் வந்து வருணன் வந்து அவர கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இந்த கல்யாணம் நடந்ததுனால தான், இப்ப இவங்க வந்து இந்த நட்சத்திரத்துக்கு தேவதையா மாறுறாங்க. இப்ப இந்த வருணி இது பண்ணாங்களா, அப்புறம் இப்ப நம்ம நெறைய நதிகள்லாம் நம்ம நாட்டுல போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த நதிகள் ஆரம்ப காலத்துல சப்த நதிகளா இருந்தது. அந்த சப்த நதிகள்லயே சிறந்த நதியா விளங்குனது வந்து சரஸ்வதி. சரஸ்வதிக்கு வந்து 3 விதமான பரிமாணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஈட அப்படிங்கிற பரிமாணம். அப்படின்னா என்னன்னா, ஆ புகழ்ந்துதல், வாழ்த்துதல் அந்த மாதிரியான பரிணாமம். 2வது பரிணாமம் வந்து சரஸ்வதிங்கிற பேர்லயே இருக்கு. சரஸ்வதி அப்படிங்கிற பரிணாமத்துல அவங்க இது பண்றாங்க. அப்புறம் 3வது பரிணாமம் வந்துட்டு பாரதி அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க. பாரதி அப்படின்னா ஜபித்தல் அப்படின்னு பேர். இப்ப சரஸ்வதி அப்படின்னா அது வந்து நம்மளோட பேச்சாற்றலை சொல்லுது. நமக்கு தெரியும் நம்ம கல்விக்கான கடவுள் சரஸ்வதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த 3 ஆ ஆம் பரிணாமங்களும் எப்படி உபயோகமாகுது அப்படின்னா, ஈட அப்படிங்கிறது வந்து போற்றுதல், புகழ்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து நம்மளோட ஆ பூலோகத்துல வரும். அப்படின்னா நம்ம ஒருத்தர பார்த்து புகழ்றதுனாலயோ, புகழுரை பண்றதோ, அதெல்லாம் இந்த உலகத்தோட நின்னுடும். பூலோகத்தோட நின்னுடும் அப்படிங்கிறாங்க. இதே வந்து ஆ சரஸ்வதி அப்படிங்கிற பேச்சாற்றல் இல்லைங்களா? அப்ப நம்மளோட பேச்சாற்றல் அப்படிங்கிறது வந்து வளிமண்டல வரைக்கும் உபயோகம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளோட பேச்சுக்கள், நம்மளோட கருத்துகள், நம்ம என்னெல்லாம் பேசுறோம் அப்படிங்கிறத வச்சு, இப்போ கீர்த்தனைகள் பாடுறோம் இல்லைங்களா? அது எல்லாமே வந்துட்டு வளிமண்டலம் வரைக்கும் போகும். காத்து காத்து இருக்கிற வரைக்கும் அது போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜபித்தல் அப்படிங்கிறது மீட்டர்ட் ஸ்பீச் இல்லைங்களா? அதுக்கு வந்து ஒரு மந்திரம் மாதிரி அளவெடுத்து சொல்ற சொல். ஆ அதுக்கு வந்து மீட்டர்டு ஸ்பேஸ். ஆமாங்க. அப்ப மந்திரம் ஜபிக்கிறதெல்லாம் வந்துட்டு வானுலகுக்கும் போகும் அப்படிங்கிறது, இந்த சரஸ்வதியோட 3 விதமான பரிணாமத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த பூராட நட்சத்திரம் வந்து எப்படி த தண்ணி உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றது. அதாவது இந்த சப்த நதிகள்ங்கிறது நம்ம உடம்புல ஓடுறது. இதுல நீராக ஓடக்கூடிய 7 நதிகள பத்தி பேசுறாங்க. அதுல நம்மளுடைய சரஸ்வதி. ஸ் பேச்சாற்றல், அது புகழ்தல் அப்படி சொல்லி நம்ம பேசுறதுனால, அந்த இன்னொரு புராண கதையிலயும் கேள்விப்பட்டிருக்கேன். புதனுடைய மனைவி இடா அப்படின்னு. அப்போ வந்து இது பேச்சோட சம்மந்தப்பட்டது, வாயுவோட சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் இங்க எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த இடா, ஆம் சரஸ்வதி, இந்த பாரதி. இந்த 3ம் சொல்லுது. பேச்சு எந்த மாதிரி இருந்தா, அது எதுவரைக்கும் போகும் அப்படிங்கிறது. இடாங்கிற லெவல்ல இருந்தா பூலோகத்திலயும், அதுக்கு இன்னும் மேல பயணம் பண்ணணும்னா சரஸ்வதிங்கிற லெவலுக்கு போகணும். இன்னும் அதுக்கு மேல உயர்ந்த சிந்தனைகளோட இருக்கணும்னா பாரதியாக இருக்கணும். அதனால நம்ம பாரதி மிக உயர்ந்த காலம் பூரா நிலைச்சு நிக்கிற பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. ஆமாங்க. இந்த வீடியோவ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்த்துடலாங்க. இந்த நட்சத்திரம் வந்து உக்கிர நட்சத்திரம். நம்ம பழைய இதுலலாம் பழைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். பரணி எல்லாம் உக்கிர நட்சத்திரம்ன்ட்டு. அது மாரி இது இன்னொரு உக்கிர நட்சத்திரம். எதனால இது இது நம் நம்ம நேயர்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வரலாம். இதே தண்ணீர் சம்மந்தப்பட்டு பேசுறோம். அப்ப அமைதியா இருக்கிறது தானே ஏன் உக்கிர நட்சத்திரமா மாறுது அப்படின்னு. உக்ரங்கிறது வந்து அந்த ருத்ர தன்மைங்கிறதுனால இல்ல. ஆனா, இந்த உக்ரம் வந்து எப்படிப்பட்ட உக்ரம்னா, எந்த செயலையும் செய்து முடிக்கக்கூடிய உக்ரம். இது எப்படி ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, தண்ணிக்கு வந்து ஒரு தன்மை இருக்கு. எங்க இருந்தாலுமே அது வந்து நதியாக இருந்தாலும், கடல்ல சாரி ஆறாக இருந்தாலும், அது எப்படியும் கடல்ல போய் அடைஞ்சிருங்கிற தன்மை இருக்கு. அப்போ லட்சியம் உள்ளது வந்து உக்கிர உக்கிரத்தன்மை கொண்டது. அப்ப இவங்களால எந்த ஒரு செயலை எடுத்தாலும் கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும்.
இத நாம எப்படி பிராக்டிகலா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நாம எந்த செயலை ஆரம்பிச்சாலும், அத கண்டிப்பா முடிச்சுருவோங்கிறது. ஸோ ஓகே. இதோட நம்ம வந்துட்டு இந்த நட்சத்திர பத்தி பேசி முடிச்சுட்டோம். இன்னும் அடுத்த வீடியோல உத்திராட நட்சத்திரத்த பத்தி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுவரை நமது வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அ நேயர்கள் நம்ம வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல இந்த நட்சத்திரத்தில கோள்கள் இருந்ததுன்னா, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல இன்னும் டீட்டெயிலா நீங்க சொல்லலாம். அம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி.